மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக சென்னை காஞ்சி மண்டல இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், ஒன்றிய, நகர, பகுதி கழக இளைஞரணி அமைப்பாளர்கள் கலந்துரையாடல் கூட்டம் பிப்ரவரி 15 சனிக்கிழமை மாலை தாயகத்தில் மாநில இளைஞர் அணி செயலாளர் ஆசை தம்பி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் திராவிட இயக்க கருத்து பெட்டகம் கழக பொருளாளர் செந்திலதிபன் அவர்கள் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் உரை ஆற்றினார். மிகுந்த சிறப்போடு இந்த நிகழ்ச்சி நிறைவேறி இருக்கிறது. ஆசை தம்பி அவர்கள் இளைஞரினுடைய செயலாளராக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று தலைமை கழகம் விரும்பியதற்கு காரணம், அவரை கட்சி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினாலே தான் அவரை இளைஞரணி செயலாளராகவே கொண்டு வந்தோம். மாணவரணியினுடைய பொறுப்பாளராக, துணை செயலாளராக இருந்த காலத்திலிருந்து அவருடைய பணிகள், திட்டமிட்டு செயல்படுகிற பாங்கு, இவையெல்லாம் கழக பாசறைக்கு வலிவை ஊட்டுகிற காரணத்தினால் அவர் இளைஞரணி செயலாளர் என்கிற அந்த மகுடத்தை தரிப்பதற்கு இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற வள்ளுவர் வாக்கு கிடைக்க தலைவர் வைகோ அவர்கள், நம்முடைய முதன்மை செயலாளர் தோழர் துரை வைகோ அவர்கள் நம்முடைய ஆசை தம்பி அவர்களை அடையாளம் காட்டினார்கள். ஆசை தம்பி என்கிற பெயரை கேட்கிற போதெல்லாம் என்னுடைய வரலாற்றில், நான் திராவிட இயக்கத்திலே நினைவு தெரிந்த காலத்திலிருந்து, திராவிட இயக்க சரித்திரத்தை படிக்க தொடங்கிய காலத்திலிருந்து, 13 வயதிலே மேடை ஏறி பேசிய காலத்திலிருந்து, ஆசை தம்பி என்கிற பெயரை கேட்டவுடனேவே என்னுடைய உள்ளத்திலே கிளர்ச்சி எழும். அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் அண்ணாவினுடைய அருமை தம்பியினுடைய பெயரை அவருடைய தந்தையார் தங்கையன் அவர்கள் அவருக்கு சூட்டியிருக்கிறார். வாலிப பெரியார் என்று அழைக்கப்பட்டவர் ஏவிபி ஆசை தம்பி. தந்தை பெரியாரை போல சுயமரியாதை கருத்துக்களை நாடு நகரமெல்லாம் சிற்றூர்களெல்லாம் சென்று பரப்பிய காரணத்தினால் வாலிப பெரியார் என்று அழைக்கப்பட்டவர் ஏவிபி ஆசை தம்பி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கிய பொழுது தம்பிமார்கள் அணிவகுத்து வந்த நேரத்தில் வாலிப பெரியார் என்று அழைக்கப்பட்ட ஏவிபி ஆசை தம்பியும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு அண்ணாவினுடைய தம்பியாக வலம் வந்தார். தனி அரசு என்கிற ஒரு பத்திரிகை நடத்தினார். விடுதலை உணர்வோடு ஏன் வேண்டும் இன்ப திராவிடம் என்று எழுச்சி முழக்கம் கேட்ட அந்த காலத்தில் தனி அரசு என்கிற பெயரிலே பத்திரிகை நடத்தினார். மகாத்மா காந்தியடிகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட பொழுது சனாதனம்தான் காந்தியை கொன்றது, சமூக நீதி பேசிய காரணத்தினால், மதசார்பற்ற தன்மை இந்த நாட்டுக்கு தேவை என்று பேசிய காரணத்தினால் காந்தி கொல்லப்பட்டார். காந்தி கொல்லப்பட்ட காரணத்தினால் யாருக்கு அதிக லாபம் என்று எழுதி காந்தியார் சாந்தியடை என்கிற ஒரு நூலை எழுதிய காரணத்தினால் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்ட அன்றைய காங்கிரஸ் அரசு 1950ஆம் ஆண்டு அவர் மீது ஜூலை திங்களிலே வழக்கு தொடர்ந்தார்கள். அவருடைய புத்தகத்தை, காந்தியார் சாந்தியடை என்கிற புத்தகத்தை துறையூரிலே எரிமலை பதிப்பகம் என்கிற பதிப்பகத்தை நடத்திய கலியபெருமாள் என்பவர் வெளியிட்டார். அவரையும் கைது செய்தார்கள். அதை போல அழியட்டமே திராவிடம் என்று ஒரு நூலை எழுதினார் நாராயண துரைக்கண்ணன் என்பவர். அந்த நூலை வெளியிட்டார் தங்கவேலு என்கிற துறையூரை சேர்ந்த கழகத்தோழர். இந்த 3 பேரையும், ஏவிபி ஆசை தம்பி, கலியபெருமாள், தங்கவேலு, இந்த 3 பேரையும் கைது செய்து முசிறி சிறைச்சாலையிலே, கிளை சிறையிலே அடைத்து வைத்து அதற்கு பிறகு அவர்களை கொண்டு போய் திருச்சி மத்திய சிறைச்சாலையிலே பூட்டி வைத்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த வரலாறு எல்லாம் படிக்கிற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் என் வி நடராஜன் அவர்களை அனுப்பி சிறையிலே இருக்கக்கூடிய நம்முடைய தம்பிமார்களை பார்த்து விட்டு வார்கள் என்று கேட்டபோது, சிறைச்சாலையிலே கைதி உடை அணிவிக்கப்பட்டு தலை மொட்டையடிக்கப்பட்டு இந்த 3 பேரும் வந்து நின்ற காட்சியை படமெடுத்து கொண்டு வந்து பேரறிஞர் அண்ணாவிடத்திலே கொடுத்த நேரத்திலே காங்கிரஸ் ஆட்சியின் அவலநிலையை பாருங்கள் என்று சொல்லி திராவிட நாடு பத்திரிகையிலே கைதி உடையோடு மொட்டை தலையோடு ஏவிபி ஆசை தம்பியும் தங்கவேலும் கலியபெருமாளும் இருக்கிற படத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அட்டைப்படத்திலே வெளியிட்டு
ஏவிபி ஆசை தம்பியினுடைய அந்த வீரத்தை நாட்டுக்கென்றைக்கு பறைசாற்றினார்கள். அவருடைய நூற்றாண்டு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏவிபி ஆசை தம்பியினுடைய நூற்றாண்டு. நான் ஏன் அவருடைய வரலாற்றை சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய ஆசை தம்பியும் அவருடைய தந்தையார் தங்கையன் அவர்களும் அண்ணா வழி வந்தவர், திராவிட இயக்க வழி வந்தவர், தலைவர் வைகோவினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர். மறுமலர்ச்சி திமுக தொடங்கிய காலத்தில் ஒன்றிய குழுவினுடைய தலைவராக இருந்தவர், கோசி மணிக்கு நெருக்கமாக இருந்தவர். ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய நேரத்திலே தலைவர் வைகோ அவர்களோடு கரம் கோத்து இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு இன்றைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் தஞ்சை கீழத்தஞ்சை மாவட்டத்திலே களம் கண்டவர் அவருடைய நம்முடைய ஆசை தம்பியினுடைய தகப்பனார் தங்கையன் அவர்கள். அந்த தங்கையின் பெற்றெடுத்த அருமை புதல்வர் ஆசை தம்பியை தான் தலைவர் வைகோ இன்றைக்கு நம்முடைய இளைஞரணி செயலாளராக அடையாளம் காட்டினார். மிக சிறப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறார். இளைஞரணி எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான திட்டங்களை வகுக்கிறார். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பட்டியலிடுகிறார். அதை நடைமுறைப்படுத்தி காட்டுவதிலே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே ஆரவாரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், படோடோபம் இல்லாமல் அவர் பணியாற்றுகிற பாங்கு என்பது பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஒரு இளைஞன் பின்பற்ற வேண்டிய பண்பு நலன்கள் என்னவென்றால், அது ஆசை தம்பியிடம் நாம் கற்க வேண்டும். ஏதோ புகழ்ச்சிக்காக நான் சொல்லவில்லை, இதை விட இன்னும் வேகமா வேலை செய்வார், அதுக்காக தான் உண்மையைத்தான் சொல்லுகிறேன். வாழ்நாள் உறுப்பினர் சேர்த்து தருகிறேன் என்று சொன்னார். நான் கூட ஏதோ கொஞ்சம் பேர் சேர்த்து கணக்கு காட்டுவார் என்று பார்த்தேன். ஆனால் வாழ்நாள் உறுப்பினர் அவர் திட்டமிட்ட அடிப்படையில் 2000 பேரை சேர்த்து 10 லட்சம் ரூபாய் இளைஞரணி சார்பில் கழகத்தினுடைய கருவூலத்திற்கு வந்து சேர்த்தது. இப்பொழுது இளைஞரணியை கட்டமைக்க வேண்டும், வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக மண்டல வாரியாக கூட்டங்கள் நடத்தி கொண்டு நம்முடைய நிறை குறைகளை நம்முடைய கூட்டத்திலே எடுத்து வைத்து அதை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கான ஆலோசனையும் தருகிறார். எனவே ஆசை தம்பியினுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையிலே வந்திருக்கக்கூடிய மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் செயல்பட வேண்டும். அவர்களை செயல்பட வைக்கின்ற பொறுப்பை மாநில துணை செயலாளர்களும் சேர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று தலைமை கழகத்தின் சார்பில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே அசைக்க முடியாத அஸ்திவாரம் என்று நம்முடைய ஆவடி அந்திரிதாஸ் குறிப்பிடுவாரே, அசைக்க முடியாத அஸ்திவாரத்தோடு எழுந்திருக்கிற மகத்தான பேர் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். நான் பல கூட்டங்களிலே பேசுவதுண்டு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வெள்ளி திரையில் மின்னுகிறவனெல்லாம் இன்றைக்கு ரோட்டுக்கு வருகிறான், முதல்வர் நாற்காலியை குறிபார்த்து வருகிறான். ஆனால் இந்த மண்ணுக்காக உழைத்த தலைவர், மாபெரும் தலைவர் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் அண்ணாவின் பாசறையிலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டு 60 ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்காக, தமிழ் இனத்திற்காக, பண்பாட்டு உரிமைக்காக, மொழி உரிமைக்கு, இன உரிமைக்கு நாடு கேட்டு போராடிய நம்முடைய இனத்தினுடைய மானத்தை காப்பதற்கு அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். திராவிட இயக்க வரலாற்றிலே 5½ ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே வாடிய தலைவர். இன்னும் சொல்ல போனால் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்புதான் 124A தேச பாதுகாப்பு சட்டத்தை ஏவி விடுதலை போராட்ட களத்திலே இருந்த தலைவர்களை பாலகங்காதர திலகர், மராட்டிய சிங்கம் திலகரை கைது செய்து காவல் வைத்தது அன்றைக்கு வெள்ளை அரசு. ஆனால் நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்திய நாட்டினுடைய சரித்திரத்தில் அந்த தேச பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டு வழக்கு நடத்தப்பட்டு தண்டிக்கப்பட்ட ஒரே அரசியல் தலைவர் நம்முடைய தலைவர் வைகோ மட்டும்தான், வேறு எவரும் கிடையாது. தேச பாதுகாப்பு சட்டம் 125A ராஜதுரோக சட்டம் என்று அன்றைக்கு பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த சட்டத்தில் தண்டிக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவர். எதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார்? இந்த இனத்துக்காக பேசினார், இந்த மண்ணுக்காக பேசினார். உயர்ந்தோங்கி வளர்ந்திருக்கிற மகத்தான பேர் இனம், உலகத்தின் மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி. இந்த மண்ணுக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு தொன்மை இனங்கள் என்று சொன்னாலும், நதிக்கரைகளிலே நாகரிகங்கள் உருவானது என்று சொன்னாலும், அந்த நதிக்கரை நாகரிகங்களிலே தொன்மையான நாகரிகம் காவிரிக்கரை ஆற்றங்கரையில் இருக்கிற தமிழனுடைய நாகரிகம் என்பதை நிலைநாட்டிய நம்முடைய இனம்
ஒரு விடுதலைக்காக போராடுகிற அந்த இனத்தினுடைய விடுதலை போராட்டத்திற்காக துணை நின்ற காரணத்தினால் விடுதலை பெற்ற இந்தியாவிலே தண்டிக்கப்பட்டு ஓராண்டு காலம் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது நிலுவையில் இருக்கிறது இந்த வழக்கு. நான் இதை ஏன் பெருமையாக சொல்லுகிறேன் என்றால், வைகோ என்கிற மகத்தான தலைவரை தமிழ்நாட்டில் வேறு எவரோடும் ஒப்பிட்டே பார்க்க கூடாது. எவரோடும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அதற்காக எந்த தலைவரையும் நான் மரியாதை குறைவாக சொல்லவில்லை. இந்த நாட்டு மக்கள் எடை போட்டு பார்ப்பார்கள். அதிகாரத்தின் நிழலை கூட பிடிக்க முடியாமல் ஒரு இயக்கத்தை 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே கட்டி காப்பாற்றி வளர்க்க முடிகிறது என்றால் இந்தியாவிலேயே வைகோவை போன்ற ஒரு தலைவர் வேறு எங்கே எந்த மாநிலத்திலும் கிடையாது. தி வீக் பத்திரிகை பல ஆண்டுகளுக்கு முன்பு எந்தெந்த மாநிலங்களிலே அரசியல் கட்சிகள் மாநில கட்சிகள் பிளவுபட்டு அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றன அல்லது பிளவுபட்ட காரணத்தினால் என்ன விளைவுகள் மாநில அரசியலிலே ஏற்பட்டிருக்கின்றன என்று அட்டைப்பட கட்டுரையை வெளியிட்டது. அப்படி வெளியிடுகிற பொழுது காங்கிரஸ் கட்சியிலிருந்து சரத்பவார் வெளியேறி தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உருவாக்கினார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸை உருவாக்கினார். இப்படி பட்டியல் போட்டு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டு வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திமுகவை உருவாக்கினார் என்றெல்லாம் பட்டியல் போட்டுவிட்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தது. மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் ஆட்சியை பிடித்தார். ஜனதா கட்சியிலிருந்து பிரிந்து சென்று சமதா பார்ட்டி என்று உருவாக்கிய நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வர முடிந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் வைகோ உருவாக்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்திற்கு வர முடியவில்லை. அதற்கு மகத்தான காரணம் என்று சொன்னால் திமுக எதிர் சக்தியாக அண்ணா திமுக என்கிற இன்னொரு அமைப்பு சரிசமமாக இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் போராடினார் வைகோ.